Good morning. This is Professor Shah signing on the computer of plus one computer science unit third. We are going to cover unit third. This class will be simply entirely different from first two units because I will teach you in Tamil and English also for your understanding purpose. அது தமிழ்லையும் எடுப்பேன் இங்கிலீஷ்லையும் எடுப்பேன். ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இதுக்கு யூனிட் 3 வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அதனால நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? முதல் தமிழில் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் எடுக்கிறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு C++, அதாவது சியோட இன்ட்ரோடக்ஷன். இது யார் கண்டுபிடிச்சேன்னா ஜான் ஸ்ட்ராசப் சொல்லிட்டு AT&T பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெல் 1979 C++ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே, என்ன பெனிஃபிட்லாம் உண்டுன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதெல்லாம்னா கிளாஸஸ்ஸு ஆப்ஜெக்ட் ஓரியன்டோடைய எல்லா சி லாங்குவேஜோடைய ப்ளஸ் ஃபேக்டர் ப்ளஸ் கிளாஸஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமார்ஃபிசம் டேட்டா. சார் ஓவர்லோடிங் பாலிமார்ஃபிசம்னா என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கோ. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணணும்னா ரியல் நம்பர் கூட தான் ஆட் பண்ணணும், இமேஜின் நம்பர் கூட தான் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது, அதான் இது டேக் கேர். புரியுது? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றது தான் இது. அது ஒரு மெஷர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இன்ச்சை வந்து இன்ச்சோட தான் ஆட் பண்ணணும், ஃபீட்டோட தான் ஆட் பண்ணணும். 5 feet 11 inch, 6 feet 4 inch. அப்போ எப்படி ஆட் பண்ணுறது, அதான். புரியுதா புரியலையா? ஓகே, லெட்ஸ் பாஸ் இட் இன் இங்கிலீஷ். Introduction to C++ is an extension of C language called C++, invented by John Stroudsop in AT&T Laboratories in 1979. What are the benefits we got? C++ is the object-oriented language. It has got a flavor of classes, inheritance, polymorphism, data abstraction, and encapsulation. So I think now you know a little bit about what is the introduction of C++. Okay, so next. அதாவது C++ல இன்னும் ஃப்ளேவர்ஸ் என்னெல்லாம்னா, அதாவது C++ has overloading, GUI. GUI is a graphical user interface. இதான். அடுத்தது கேரக்டர் செட்னா என்ன, அதாவது அல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் ஒன்றுனா கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் Z வரைக்கும், ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் Z வரைக்கும், நம்பர்ஸ் வந்து 0 to 9 வரைக்கும், ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ் எல்லாமே, ஒயிட் ஸ்பேஸ் டேபு CR இது எல்லாமே வருது. புரியுதா? அடுத்து லெக்சிக்கல் யூனிட்ஸ்னு எதெல்லாம்னா டோக்கன்ஸ். புரியுதா? காமன் வேரியபிள்ஸு என்னெல்லாம் வேரியபிள்ஸ் உண்டு, டோக்கன்ஸ் தான் லெக்சிக்கல் யூனிட் சொல்கிறது. எதெல்லாம்னா எக்ஸாம்பிள் கீவேர்டு, ஐடென்டிஃபயர், லிட்ரல், ஆப்ரேட்டர், பங்க்சுவேட்டர். இது எல்லாமே ஃபர்தர் ஒரு ஆக்டத்தை அதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது, அப்படி தானே? அதே மாதிரி கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபை இது எல்லாமே ஃபர்தர் டிவைட் பண்ண முடியாது. C++ has got overloading, graphical user interface, and character set. In the answer question, you answer about A to Z and A to Z, numeric A to Z, special characters, the white space. Lexical units are keywords and identifiers and other things. So lexical words are token elements. Token means what atom like. Atom means what it cannot be divided by further. So now I'll pass it about keywords. Keyword na ennappa appadina actually common to C and C++ and Java. மூணுக்குமே காமன். கீவேர்ட் மஸ்ட் பி இன் லோயர் கேஸ், ஸ்மால் கேஸில் தான் இருக்கணும், ஹையர் கேஸில் வரக்கூடாது, கேஸ் சென்சிட்டிவ். புரியுதா? ஐடென்டிஃபயர் வந்து யூசர் டிஃபைன்ட் நேம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி, முதல் கேரக்டர் ஐடென்டிஃபயரில் அல்ஃபபெட் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் மற்றபடி என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்பர் அண்ட் லோயர் கேஸ் டிஃபரெண்ட், கேஸ் சென்சிட்டிவ் போங்களே, அப்பர் கேஸ் லோயர் கேஸ் டிஃபரெண்ட். அடுத்தது லிட்ரல்ஸ். கான்ஸ்டன்ட்ல என்ன கான்ஸ்டன்ட்லாம் உண்டு, நியூமரிக் கான்ஸ்டன்ட், இன்டீஜர், ரியல், பூலியன் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இதை பற்றி பின்னால் படிக்க போகிறோம். ஓகே, I'll see that in English. Keywords. Keyword has got common to C, C++, and Java, right? This must be in lower case. Identifier user-defined names. First number will be alphabet. Remaining is what? Actually, constant means there are two types of constants. So many types of constants are there. Literal constant, numeric constant. Numeric means integer or real constant, Boolean constant, character constant, string constant. But these things we are going to analyze in today's class is more information. தமிழ் இப்போ பார்க்குறேன். நியூமரிக் கான்ஸ்டன்ட்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி நம்பர் சிஸ்டம். அதில் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்னா இன்டீஜர் நம்பர். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிக்ஸட் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். 15 15.0 சேம் தான், அவ்வளோதானே? அதனால ஃபிக்ஸட் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். 3 types of fractions are there. எதெல்லாம்? டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். டெசிமல்னா என்ன சார்? 0 to 9, டோட்டலாக 10 நம்பர்ஸ், பேஸ் 10, அடிமானம் 10. ஆக்டல்னா 0 to 7, அடிமானம் 8. ஹெக்ஸாடெசிமல்னா 0 to F, அடிமானம் 16. Floating point constants of fraction.
alpha will sign. Numeric constant is there actually, only a number. So integer constants, there are two types of without fraction is there, that is called integer constant. Three types are there. Decimal is 0 to 10 base 10. Octal is 0 to 7 base 8. Hexadecimal is 0 to f base 15. Floating point and float will be there as fraction. Understood or not? Adavadu, for example, we will analyze this. For example, I got a number 15.2. I can represent the number 1.52 into 10 raised to plus 1, or 0.152 into 10 raised to plus 2, or 122 into 10 raised to minus 1. So all represent the same number. So I can, the point only floats. That's why it's called floating point. And the scientific notation, how to represent. Scientific notation means the floating point, the representation is actually, அதாவது எப்படி இருக்கணும்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனில் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஏன்னு சொன்னது புரிஞ்சதில்ல. அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா மேன்டீஸாக இருக்கணும், எக்ஸ்போனன்ட் இருக்கணும், பவர் இருக்கணும். மேன்டீஸானா என்ன சார், அது வேல்யூ வந்து 0 to 1 இருக்கணும். இன்டீஜர் பவர் வந்து இன்டீஜராக இருக்கணும். அப்போ மேன்டீஸான்னு எப்படி சொல்கிறீங்க சார், என்கிட்ட 59.8 இருக்குது, இது எப்படி சார் சயின்டிஃபிக்கில் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? 0.598 into 10 raised to 2 எழுதலாமா கூடாதா? எழுதலாம். அப்போ I can write 0.598 E plus 2. இதுதான் சார் சயின்டிஃபிக் நோட்டேஷனுங்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். 142.8 இருக்குன்னு வச்சுக்கோ. இது எப்படி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுறது? 0.1428 into 10 raised to 3. அதாவது E plus 3. இதுதான் மேன்டீஸான்னு சொல்லுவோம், இதுதான் எக்ஸ்போனன்ட் சொல்லுவோம். புரிஞ்சுதா? Okay, let's pass the light. So for example, you got a number 15.2, it can be represented in 1.52 or 0.152 or whatever it may be. So this is called point floats here and there, this is called floating point. So the 0.58 is available. So I will represent 10 point is okay. 142.8 is available. I can represent mantissa in fraction form. This is what we are representing here. Understood? Is it easy for you to study? Okay, next step. அதாவது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? Boolean literals. Boolean literals என்ன? Boolean values. இதெல்லாம் ஒன்று true or false. Trueனா 1, falseனா 0. Next character constant. Character constantனா என்ன? Enclosing single quote. அதாவது ஏங்கிறது சிங்கிள் கோட்டில் இருந்த கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அது ஏ டபுள் கோட்டில் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்போது ஏதாவது ஸ்லாஷ் என் போட்டால் நியூ லைனுக்கு வந்துடும் கர்சர். ஸ்லாஷ் டீனா ஹரிசாண்டல் டேப், ஸ்லாஷ் வீனா வெர்டிக்கல் டேப், ஸ்லாஷ் ஏ போட்டால் பெல் அடிக்கும் ரன் பண்ணும்போது. இது பேக் ஸ்லாஷ் ஆக்டல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர். நல். புரியுதா? புரியலையா? ஓகே. So I'll pass it. Boolean literals has got true and found value actually. It's a false value. Character constant is single quote. String constant is double quote. These are all non-printable characters. It will give the value for it. Okay, if this we understood. So still more you see that is called string literals. What is string literal? A sequence of character literal is called string literal. A, B, C. Double quote if you represent string constant. It is like A, B, C null string. Understood or not? Null character. So totally 4 characters are there in ABC. A, B, C, null character. Then operator na enna sir appadina plus minus idellame operators da. Puriyudha? Idha நம்ம operator சொல்லுவோம். I just pass literal string constant, character constant, string constant, operators. Next. So this we understood. So still more if you want actually. In C++ has got operators. என்ன டைப் ஆப்ரேட்டர்னா யூனரி, பைனரி, டெர்னரி. யூனரினா என்ன சார் அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர் ஆரம்பிச்சிடும். யூனரினா ப்ளஸ் ப்ளஸ் ஏ, அது அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். பைனரி ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்ன? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடல், இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தேர் இந்த எஸ்ஏ கொஸ்டினில் கேட்பாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு எழுது. ஏ ப்ளஸ் மைனஸ் ஸ்லாய் மாடலஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷன் ஆப்ரேட்டர், இது இன்னும் டீட்டெயிலாக படிக்கும். புரியுதா? இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு யூனரி ஆப்ரேட்டர். ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்னா இன்க்ரிமெண்ட்னு அர்த்தம். மைனஸ் மைனஸ்னால் டிக்ரிமெண்ட் அர்த்தம். அதாவது I is equal to I வந்து 10ன்னு வச்சுக்கோ,
ஐன்னு 10 இருந்துச்சுன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ்னா ஐயோட வேல்யூ 11 ஆயிரும். ஐ ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். ஐ மைனஸ் மைனஸ்னா ஐ வந்து 10 வந்து 9ன்னு ஆயிரும். புரியுதா? ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ப்ளஸ் ப்ளஸ் ஐ தான் ப்ரீன்னு சொல்லுவோம். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு அர்த்தம். இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா அதையும் படிக்க போகிறோம். புரியுதா? increment, pre-increment, post-increment. புரியுதா புரியலையா? So I'll pass a right. Plus plus I is increment, I plus plus is increment, minus minus is a decrement, plus plus post-increment, pre-increment, post-decrement, pre-decrement. So what is the advantage out of it? That's what we are going to see. Post-increment means what? X is equal to 100. This is the value. X is equal to 100. I is equal to 10. X is equal to I plus plus na what will happen is enna hona X oda value வந்து மொத assign ஆகும். அதுக்கப்புறம் I increment ஆகும். புரியுதா? அப்போ I ஓட value 10ன்னா X will become 10. I வந்து 11 ஆயிரும். I plus plus I is I plus 1. Okay. இப்போ similarly pre-decrement என்ன சார் அப்படின்னா minus minus I. X ஓட value first decrement I கிட்ட அதுக்கப்புறம் assign ஆகும். டிக்ரிமெண்ட்னா எக்ஸ் 10 9 நைட்டு அசைன் ஆகும். அப்போ ஐ மைனஸ் மைனஸ்னா எக்ஸோட வேல்யூ 10 இருக்கும். ஐயோட வேல்யூ தான் 9 ஆகும். ப்ரீ டிக்ரிமெண்ட். புரியுதா? போஸ்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் கொஞ்சம் புரியுதா? ஓகே, I'll pass right. Post increment means assignment is there. First x value will be assigned, then it is get incremented. I will be incremented. Pre-decrement means this is the x value is equal to I value decremented, then assigned. Pre-decrement. Pre-assigning the operation. Post-decrement means x is equal to I mean x will come I value 10, then I gets decremented, it will become 9. So x plus plus means what? X plus 1, minus x minus 1, plus plus x, minus x. So this also we studied, sir. Next comes relational operator. So what is a relational operator? Condition. A greater than B, less than B, greater than or equal to, less than or equal to, not equal to. Condition you are checking on. So logical operator, two conditions if you assign. Sir. So you got a cross B and B greater than C. இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன், முந்தி ஒரு கண்டிஷன் தான் பார்த்தோம், இது ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறோம், AND பண்ணுறோம். That is called AND operator. Understood or not? So relational operator, what are they? Greater than, less than. These are relational operators. So if A greater than B, the value is true or false. Say true or false. If this is true and this is true, true and true is true, result will be in true form. If this or this, okay, you can say. So this is called relational operators. Next comes assignment operator. What is assignment operator? A is equal to 5. What is A? A is a variable. 5 is the value. அதாவது ஏங்கிறது வேரியபிள், 5ங்கிறது வேல்யூ. A plus is equal to B. இது ஷார்ட் ஹேண்ட் சைட். ஷார்ட் ஹேண்ட் என்ன? சுருக்கி எழுதுறது. A is equal to A plus B எழுதுறது பதிலாக இப்படியும் எழுதலாம். இதா அடுத்தது சார், சப்ட்ராக்ஷன்னா எப்படி சார்? A minus is equal to B என்ன அர்த்தம்? A is equal to A minus B அர்த்தம். A star is equal to C னா A is equal to A star C அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றும் அசைன் பண்ணுவோம். புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட் கம்ஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர். இதெல்லாம் கமா, சைஸ் ஆஃப் பாயிண்ட், இது எல்லாமே. ஓகே. ஸோ அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாட்னு ஒரு சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைரக்ட் காம்பனண்ட். அதே இந்த ஆரோ சிம்பிள் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்டைரக்ட் காம்பனண்ட். புரியலையே சார்? I is equal to 10ன்னு வச்சுக்கோ, அது டைரக்ட் காம்பனண்ட். I is equal to 10, 10ஓட அட்ரஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது எக்ஸ்னா எக்ஸ் தான் இன்டைரக்ட் காம்பனண்ட். I is equal to 10 டைரக்ட் வேல்யூ, 10ல் என்ன வேல்யூ இருக்கோ அது பார்க்குறது இன்டைரக்ட் வேல்யூ. புரியுதா? த ப்ரையாரிட்டி ஆஃப் ஆப்ரேட்டர் கிரேட்டர் பேரந்திசிஸ், இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இதுக்கெல்லாம் பேரந்திசிஸ்க்கும் இதுக்கும் ப்ரையாரிட்டி. ஸோ பேரந்திசிஸ் எங்கே வருது? ஃபங்க்ஷனில் வருது. இது வந்து அரேஸில் வருது. ப்ளஸ் ப்ளஸ் யூனிரி ஆப்ரேட்டர், அடுத்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இப்படித்தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ ப்ரையாரிட்டி ஆஃப் ஆப்ரேட்டர் எதெல்லாம் உண்டு அப்படின்னா, ஃபங்க்ஷன் உண்டு. முதல் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு? அரேஸ்க்கு. மூணாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்குன்னா யூனிரி ஆப்ரேட்டர்ஸு, அடுத்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸு, ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், ஈக்குவல் டு. புரிஞ்சுதா? புரியலையா?
புரியுதா? அடுத்தது வந்து பங்க்சுவேட்டர்ஸ். பங்க்சுவேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இதுக்கும் கர்லி பிரேசஸ்னால் டெரிட்டரி. இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டெரிட்டரி. இது வந்து பேரந்திசிஸ்ஸு, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு, கமா, செமிகோல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது சார் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோடைய டெரிட்டரியில் யூஸ் ஆகுது சார். டெரிட்டரினா தெரியலையே அப்படின்னா, மெயின் போட்டுக்கிட்டு மெயின் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் உண்டு அப்படி அதுக்கு அந்த பாடி ஆஃப் த மெயின் இருக்குல்ல, அதுதான் டெரிட்டரின்னு சொல்லுவோம். இது வந்து பேரண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்காக, இது வந்து அரேக்காக, இது வந்து கமா வந்து 4-5 வேரியபிளில் இன்டிஜர் கமா போடலாம். செமிகோலன்னா எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். லேபிள்னா என்ன? லேபிள் கிரேட்டர் கோ டு 100 அது பிறகு பார்க்கலாம். இது கமெண்ட் லைன் இது இவ்வளவுமே வர்றது தான். புரியுதா புரியலையா? So now you have understood what is C++, what the mechanism is going on. So easy for you to study about the concept and everything. So this is the time to remaining topics will come in the next video. So this is the time to sign off. So you subscribe the channel to your friends and the classmates. This is Shaw signing off. Thank you.